இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை, தமிழ்நாட்டின் தேவை, இது அத்தனையும் ஒருங்கே பார்த்தால் ஒரு முக்கியமான ஒரு மாசா ஒருத்தருக்கு அன்பால் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தரை தேடுவாங்க பொதுமக்கள். தமிழ்நாட்டு மக்களில் எல்லா இடத்துலையும் இப்படி தான். அதே மாதிரி தான் அந்த காலத்துலேருந்து காங்கிரஸை காலி பண்ணிட்டு நம்ம கருணாநிதி வந்தாலும் அதுக்கு சப்போர்ட்டாக ஊன்றுகோலாக துணையாக இருந்தது எம்ஜிஆர் தான். அந்த நடிப்பாற்றல், அவரோட ஈகை குணம், அந்த முகத்தோட ராசி, அவரை பார்க்குறதுக்காகவே பொட்ட வெயிலும் சரி கொட்டுற மழையும் சரி எல்லாம் வந்து நைட்டு பகலும் கூட பார்க்காம இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டம் அஜித்துக்கு இருக்கிறது யாராலும் மறக்க முடியாது. ரஜினிக்கு இருக்காங்க, அவங்களெலாம் வயசாகிடுச்சு. விஜய்க்கு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வயசு பத்தலை. ஏன்னா எங்கள் வீட்டில் கூட சின்ன பையன் வந்து ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் விஜய் இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். விவரம் தானா, கொஞ்சம் விவரம் வந்து ஒரு 10-15 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அஜித்துக்கு மாறிடுறான். இந்த மாதிரி நிலைமை தான் எல்லோரும். அதாவது விவரமான ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காங்க அஜித் ரசிகர்கள். இது எல்லாருக்குமே உலகம் பூரா தெரியும். மன்றத்துக்கு கலைக்கிறதுக்கு முன்னாடி அஜித் வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதாவை பிடிக்கும். அவங்களும் பாசம் காட்டுறதோடு சரி, அதோட விட்டுருவாங்க. அஜித் அரசியலுக்கு இழுக்க மாட்டாங்க. உண்மையான பாசம் அது, வேற யாரும் தப்பாக நினைச்சிட வேண்டாம். அஜித்தை வந்து இளைஞருக்காக அந்த உறவை தொடர்ந்தார், ஒரு தாயை போல். அவரோட ரசிகர்களும் ஒரு 75% வந்து அஇஅதிமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அதை அஜித்தும் கண்டுக்க மாட்டார், ஜெயலலிதாவும் அதை கூப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒரு நம்ம தெரிஞ்ச நல்ல பையன் அப்படிங்கிறதோட தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை அரசியலுக்கு அவங்க இழுக்கவே இல்லை. காலம் மாறி போச்சு, அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. அதோட அஜித்தும் வந்து அந்த அரசியல் வேறு யாரையும் வந்து அவருக்கு ஈர்ப்பு இல்லை, அம்மா இறந்ததோட. இப்போ கோடிக்கணக்கான ரசிகர்களை இந்த அரசியல் உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் அரசியலுக்கு நீங்கள் வரணும், அஜித் வந்தே ஆகணும், அவரோட குணத்துக்கு வந்து அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க. இது எதுக்குமே வந்து தனக்கு கீழே உள்ளவங்களோட பதிலடியாக கொடுக்க வச்சுட்டு அவர் எதுவுமே வாயத்துன்னு சொல்ல மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க அரசியலுக்கு வரமாட்டான்னு சொல்லி, அவர் வாயத்துன்னு சொல்லவே இல்லை. எல்லா விவரமும் தெரியும். இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த நேரத்தில் இறங்கணுங்கிறது அவருக்கு தெரியும். இதுதான் உண்மை. சில பேர் சொல்கிறாங்க அவரை வரவே மாட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மையெல்லாம் கிடையாது. அவரும் இந்த தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஏது அப்டேட்டாக எல்லா விஷயமும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. இப்போ கூட தன்னோட ரசிகர்கள் வந்து அடுத்த ஆள்கிட்ட விலை போகிறத அவரால் மனசில் தாங்கிக்கிற முடியல. சில நேரம் அந்த மாதிரி பக்கத்து பக்கம் பிஞ்சு தன்னோட போட்டோ காட்டி ஓட்டு கேட்குறாங்க, தப்பாக போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் அவருக்கு மன்றத்தையே கலைச்சி விட்டு எல்லாரும் நம்மளை ரசிக்கட்டும், படம் நல்லா இருந்தால் ரசிங்க, உங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில். ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லா ரசிகர்களும் அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. இப்போ விவரமான ரசிகர்கள் இவர் போச்சனாலும் போக மாட்டாங்க வேறு பக்கம், அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் சில அரசியல் கட்சிகள்லாம் முக்கியமான கட்சிகள்லாம் இறங்கிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து திமுக தான். என்னென்னமோ சொல்லி இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீங்கள் எங்களை ஆதரவு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அங்கங்கே சில பேர்களை வச்சு வளைச்சிருக்காங்க போல இருக்குது. சில பேர் இந்த அமமுக தினகரனோட பேச்சாற்றல் திறமையை பார்த்துட்டு சில பேர் இதுக்கு ஓரளவு ரஜினி விஜயை விட ஒரு சம அளவு வந்து ரசிகர்கள் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் விஸ்வாசம் படத்தமெல்லாம் பட்டி தொட்டி நம்ம தமிழ்நாடை தாண்டி இந்தியா உலகம் பூரா வந்து அஜித் வந்து ஒரு எம்ஜிஆர் லெவலுக்கு ஒரு மாசான ஒரு நல்ல மனுஷனாக, அதுவும் இந்த தக்ஸா இந்த இது ரெடி பண்ணாங்களா ட்ரோனு, அதுலேருந்து ஒரு நடிகராகவும் இல்லாமல் ஒரு பொதுவான மனுஷனாக ஒரு மாசான ஒரு மனுஷனாக வந்து கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குது தமிழ்நாட்டுக்கு. இதனால தான் சில பேர் அதை வந்து இந்த நேரத்தில் இந்த கலைபரமான அந்த அரசியல் சூழ்நிலை அஜித் வந்தால் இப்போ வந்து பரவாயில்லன்னு நினச்சவங்க நிறைய பேர் நல்ல நடுநிலை உள்ளவங்க அவங்களுக்குலாம் வந்து அவர் சொன்னது வந்து வரலைன்னு அவர் சொல்லலை, கீழே இருந்தவங்க சொன்னாங்க இல்லை அவருக்கு இப்போ வந்து அந்த நினப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவருக்கு எல்லாமே அக்கு வேறு ஆணி வரை எல்லாருமே பிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. அதுவும் இந்த விஸ்வாசம் முடிச்சுட்டு இப்போ நேர்கொண்ட பாதையில் கொஞ்சம் நடிச்சு முடிச்சுட்டு பிஸியாக இருக்காப்புல. இந்த நேரத்துலையும் சில பேர் சொல்லியிருக்காங்க ரசிகர்கள் வந்து வேறு பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதை தான் வந்து தனக்கு கீழே உள்ள சுரேஷ் சந்திரா சுட்டி அந்த எத்தனை பேர் தான் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன, அவங்க
என்ன நோக்கம் அவங்க இந்த கணக்கு வழக்கை எடுங்க சீக்கிரம் வந்து அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தை எடுக்க சொல்லிட்டாப்புல. இதை ஸ்மெல் பண்ணி தான் உளவுத்துறை வந்து பெரிய பெரிய கட்சிக்கு வந்து போட்டு விட்டாங்க. அப்போது பெரிய பெரிய கட்சியெல்லாம் வந்து ஆகா இவர் வந்து அஜித் வந்து பொதுவான மனுஷன், ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல மாசு, தன்னோட இமேஜை பற்றி கூட கவலைப்படாமல் இன்றைக்கி நடித்து அதாவது கோடிக்கணக்கான ரசிகளை தாண்டி வந்து இப்போ ஒரு பொதுவான மனுஷனாக இருக்காப்புல. இவர் அரசியலுக்கு வந்தால் மற்றவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். இந்த திடீர்னு இந்த கணக்கு வழக்கு ரசிகர் மன்றத்தை கணக்கு வழக்கு எடுக்க சொல்கிறாரு, திரும்ப வந்து ஆரம்பிக்க போகிறாரோ அப்படிங்கிற வைத்தறிச்சலில் சில பேர் அதாவது எப்படின்னா நிறைய புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு பெரிய அரசியல் கட்சிகள்லாம். ஏன்னா அவ்வளோ வந்து சமமான ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது தான் அஜித்துக்கு. அதனால் அஜித் ரசிகர்கள் தங்களோட பேர் அங்கங்கே தனித்தனியாக அந்த தனிச்சையாக இயங்கிட்டு இருந்தாலும் பொதுவாக வந்து நம்ம சுரேஷ் சந்திரா கீழே யாராவது இயங்குறாலும் அங்கே போய் வந்து மன்றத்தை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.